காமராஜர் ஆட்சியை போல் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு மக்களும் காமராஜராக மாற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர் PVS ஜெயராஜ் தெரிவித்துள்ளார். காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தீநகரில் அவர் வாழ்ந்த இல்லத்தில் உள்ள காமராஜர் உருவ சிலைக்கு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் PVS ஜெயராஜ் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஏழை மக்களின் துயரங்களை தீர்க்கவே நான் முதலமைச்சராகி உள்ளேன் என்று கூறியவர் காமராஜர் என பெருமிதம் தெரிவித்தார். காமராஜர் மிகவும் எளிமையானவர், தூய்மையானவர், லஞ்சம் என்ற கரைபிடியாத மாமனிதர், நல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் எனவும் கூறினார். 1954 அவர் முதலாக முதலமைச்சரான அந்த நேரத்திலும் அவர் மக்களுக்கு அளித்த செய்தி எல்லாம் நாள் முழுவதும் உழைக்கிற அந்த வேலை செய்கிறவன வேலைக்காரன், கூலிக்காரன் என்று சொல்லுகிறோம், குறை சொல்லுகிறோம். உழைப்பே இல்லாமல் பிறருடைய உழைப்பிலே வாழுகிறவனை எஜமானன், மகாராஜா என்று சொல்லுகிறோம். ஏழை மக்களின் துயர் நீங்கவே நான் முதலமைச்சராகி இருக்கிறேன், இல்லை என்றால் இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு தேவையில்லை என்று அவர் முதலமைச்சரான அந்த நாளிலே சொன்னார். அவர் மிகவும் எளிமையானவர், தூய்மையானவர், லஞ்சம் லாவண்யம் என்ற கரைகளாலே கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர். அவர் மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர்,